சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலயும் இஸ்ரேல்ல நிலைமையே ரொம்ப மோசமா போயிருக்குது. இன்னொரு பக்கம் காசாக்குள்ள போய் இஸ்ரேல் ராணுவம் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு முழிச்சிட்டு இருக்காங்க. இரண்டுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல தலைப்பு செய்தி ஆயிட்டு இருக்கு. அது எல்லாமே நெத்தன்யாவுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கு. ஏன்னா நெத்தன்யாவுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை சேர்ந்தவர்களும் அங்க இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் பீப்புளும் ஏற்கனவே 2 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு போற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இதெல்லாம் பத்தாதுங்கிற அளவுக்கு ஒரு பெரும் பஞ்சாயத்து இன்னைக்கு கிளம்பி இருக்கு. அந்த விஷயம்தான் பாத்தீங்கன்னா முன்னாள் பாதுகாப்பு மினிஸ்டராக இருந்த யோ கேலட் அவர்கள் வெளியிட்ட ஒரு தகவலாக இருக்கு. அவரை பத்தி பார்க்கும்போது நம்ம பார்த்திருப்போம். 2 மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா யோ கேலட் அவர்களை நெத்தன்யாகு பதவி விலக சொல்லியிருப்பாங்க. யோ கேலட் அவர்களும் பதவி விலகிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, போர் ஆரம்பிச்சதுல இருந்து பாதுகாப்பு மினிஸ்டராக இருந்தது யோ கேலட் தான். யோ கேலட்டுக்கும் இந்த நெத்தன்யாவுக்குமே நிறைய விஷயங்கள் ரகசியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல பார்க்கும்போது யோ கேலட் புரிஞ்சுக்கிட்டு இந்த போர் அப்படிங்கிறது நிக்கிறது கிடையாது, இது சமாதானத்தை நோக்கி போகாம நிக்காது அப்படிங்கறதை புரிஞ்சுட்டு நெத்தன்யாகு சொல்லும் போது நெத்தன்யாகு அதுக்கு தயாரா இல்லை. ஏன் தயாரா இல்லைன்னா ஆட்சி பறி போயிருமேன்னு சொல்லிட்டு இல்ல நான் யுத்தத்தை நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கு மறுபக்கம் யோ கேலட் இல்ல யுத்தம் நிக்கிறதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். உடனே நெத்தன்யாகு என்ன பண்ணாருன்னா, யோ கேலட் தான் இது அத்தனைக்கும் காரணம். அக்டோபர் 7 ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா இவர் பாதுகாப்பு மினிஸ்டரா இருந்து கூட அலட்சியமா இருந்துட்டாரு. அதனால இத்தனைக்கும் காரணமே இவருதான். இவருடைய வேலையை ஒழுங்கா செய்யாதனாலதான் இத்தனையும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரை பழிய போட்டு விலக சொல்லியாச்சு. அவரு விலகியாச்சு. அவரு விலகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. ஏன்னா நெத்தன்யாகுவை மக்கள் எதிர்த்துட்டு இருக்காங்க. அடுத்த தடவை நெத்தன்யாகு ஆட்சிக்கு வர்றதுங்கிறது சான்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம நெத்தன்யாகு கூட இருந்து பாதுகாப்பு மினிஸ்டரா நம்ம இருந்துட்டு கடைசியா நெத்தன்யாவுக்கு ஆட்சி போனதுக்கு பிறகு நம்ம வெளியேறி மத்த கட்சிக்கு சேர முடியாது. பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெத்தன்யாகு ஆட்சியிலிருந்து போகிறதுக்கு முன்னாடியே நாமளே என்ன பண்ணலாம்னா, மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், மக்களுக்கு நல்லதுதான் யுத்தத்தை நிறுத்துறது, மக்களுக்காக தான் நான் சமாதானத்துக்கு போக சொல்றேன்னு சொல்லிட்டு மக்கள் நலன் கருதி நான் பேசுறேன்னு சொல்லி காமிச்சுக்கணுங்கிறதுக்காகவே யோ கேலட் அப்படி பேசிட்டு விலகி போயிட்டாரு. அப்படி விலகி போனா என்ன ஆகலாம்னா, நாளை பின்ன எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்க எப்படி பொதுவாக இந்த மத்திய கிழக்குல எல்லாம் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா, இந்த ஆர்மியில இருக்கிறவங்க இந்த மாதிரியான இடத்துல இருந்தவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது யோ கேலட் அவர்கள் மோஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருக்காரு. அவரு அடுத்த தடவை பார்த்தா பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இப்பவே இவர்கிட்ட சண்டையை போட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா மக்கள்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிடுவோம், எல்லா கெட்ட பேரும் நெத்தன்யாகு வந்துடும். அதுக்கப்புறம் பின்னாடி எலெக்ஷன் நம்ம நின்னுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியே போனாரு. அப்படி வெளியே போனவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் மேல ஐசிஜேல இருந்து கைதி வாரண்ட்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இவரு எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணவர் தான். இவரும் நெத்தன்யாவோட கூட்டு களவாணியா இருந்தனால இவரு மேலையும் கேஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் யாரும் கைது பண்ண மாட்டாங்க. இவங்க இஸ்ரேலை விட்டு வெளியே எங்கேயாவது போனாதான் கைது பண்ணுவாங்க. அப்படி கைது பண்றதுக்கும் மத்தவங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்கிறதுனால யாரும் இவங்களெல்லாம் கைது பண்றது இல்லை. ஆனா இவங்க மேல பார்த்தா கோர்ட் வாரண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துலதான் இப்ப இந்த ஒரு வாரத்துல இருந்து ஒரு 10 நாளுக்குள்ள என்ன ஆயிருக்குன்னா, தொடர்ந்து மக்கள் எல்லாருமே, அதுவும் அங்க இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் பீப்புளும் ராணுவத்தை சேர்ந்தவர்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு பிரச்சனை கலப்புதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இந்த நேரத்துல பேட்டி கொடுக்க வந்திருக்காரு. என்ன பேட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாங்க போர் ஆரம்பிச்ச புதுசுல, அதாவது அக்டோபர் 7 ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 3-4 மாசத்துல என்ன பண்ணோம்னா நாங்க ஒரு வீடியோ விட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பங்கர், அந்த பங்கர் ரஃபால நாங்க கைப்பிடிச்சோம். அதுவும் பிலடெல்பியா காரிடோருக்கும் ரஃபாவுக்கும் நடுவுல அந்த இடத்த நாங்க பிடிச்சிருந்தோம். அதை பிடிச்சிட்டு நாங்க என்ன சொன்னோம்னா, நாங்க பிடிச்சது 3 மாடி அளவுள்ள ஒரு பங்கரை பிடிச்சிருக்கோம். அந்த பங்கர்ல இருந்து தான் எல்லாமே திட்டமிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பங்கரை கைப்பற்றிட்டு அது பார்க்கும்போது எஜிப்டுக்கு பக்கத்தால இருக்குது. அதனால நாங்க எஜிப்டுடைய அந்த பிலடெல்பியாவை நாங்க கண்ட்ரோலுக்கு எடுக்க போறோம். ஏன்னா அங்கிருந்து தான் ஆயுதங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நாங்க காமிச்சிருந்தோம். நாங்க அந்த பங்கரை காமிச்சதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, எஜிப்டுடைய அதே மாதிரி ரஃபாவுடைய 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய
அந்த பிலடெல்பியாவை வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணோம்னா எஜிப்ட் ராணுவத்தை அனுப்பிட்டு நாங்க கைப்பிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நாங்களே சித்தரிச்சோமோ தவிர அங்க அந்த மாதிரி எந்த ஒரு பங்கரும் இல்லை. வெறும் 3 மீட்டருக்கு ஒரு குழி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த குழியில நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ஹேமர் வெஹிக்கிளை கொண்டு போய் நிறுத்தினோம். ஹேமர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக்கு, முக்கியமா போருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரக்கு. அந்த பெரிய ஹேமர் வெஹிக்கிளை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை கொஞ்சம் மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிட்டு அது 3 மாடி அளவு உள்ள ஒரு பங்கர்னு சொல்லிட்டு நாங்களே சித்தரிச்சோம். அதை அப்பவே எஜிப்ட் வந்து மறுத்தாங்க. கிடையாது, எஜிப்ட்ல இருந்து ஆயுதங்கள் காசாவுக்கு போறதில்லைன்னு மறுத்தாங்க. இருந்தாலும் நாங்க வந்து இல்ல எஜிப்ட்ல இருந்து தான் போகுது, உங்களுக்கே தெரியல அப்படிங்கிறத நாங்க வந்து அவங்கள நம்ப வச்சோம். அதே மாதிரி காசால இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்படி ஒண்ணு அதே நேரத்துல காசால இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்படி ஒண்ணு எங்கள்கிட்ட இல்லவே இல்லை, இது இஸ்ரேலுடைய பொய்ன்னு தான் சொன்னாங்க. அவங்க சொன்னாலும் அந்த பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா ஸ்ட்ராங்கா அதை சொல்லிட்டு தான் பிலடெல்பியா காரிடோர்ல இருந்த 700 எஜிப்ட் ராணுவத்தை விலக்கிட்டு அந்த இடத்த இப்ப நாங்க இஸ்ரேல் பிடிச்சிருக்கோம். அப்ப அந்த இடத்த பிடிக்கிறதுக்காகத்தான் நாங்க இதை சொன்னோம். எங்களை பொறுத்தளவுக்கு காசா முழுவதும் எங்க கண்ட்ரோலுக்குள்ள வரணும்னா பிலடெல்பியா காரிடோர் எங்க கைக்குள்ள வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இப்படி பண்ணோம். அது மட்டும் இல்ல, பிணை கைதியை ஈஸியா வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களோ, சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய பயம் இருந்துச்சு. அப்ப பேச்சுவார்த்தையில எல்லாம் போகும்போது பிணை கைதிகளை விடுறதுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப நெருக்கத்துல இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி ஒண்ணு பண்ணோம்னா பிலடெல்பியா காரிடோரை கைக்குள்ள கொண்டு வந்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா காசால இருக்கவங்க கோவப்படுவாங்க. ஏற்கனவே ரஃபாவுடைய அந்த கேட்டெல்லாம் வந்து கைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து அவங்க கோவப்படுறாங்க வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிலடெல்பியாவும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா யுத்தம் நிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க யுத்த நிறுத்தத்துக்கு வரமாட்டாங்க, பிணை கைதிகளை ஒப்படைக்க மாட்டாங்க. பிணை கைதிகளை எங்களுக்கு அப்போது தேவைப்படல. மக்கள் என்னதான் கேட்டுட்டு இருந்தாலும் பிணை கைதிகளுக்காக தான் நாங்க சண்டை போடுறோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் உண்மையாலுமே நாங்க பிணை கைதிகளுக்காக சண்டை போடல. அதனால எங்களுக்கு பிணை கைதிகள் தேவையில்லை, பிணை கைதிகள் அவங்க கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க அந்த நேரத்துல இந்த ஒரு வேலையை செஞ்சோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல 3வதா என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த நேரத்துல வந்து நிறைய அடி வாங்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல எதையாவது ஒண்ணு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறக்கும், ஆமா இந்த யுத்தம் வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, நம்ம ஜெயிச்சிருவோம், மக்களே பெருசா பேசுற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்க இப்படி பண்ணியிருந்தோம். அந்த சமயத்துல எல்லாருமே 3 மாடி உள்ள ஒரு பங்கரை கண்டுபிடிச்சிட்டாங்களா, சீக்கிரமா இஸ்ரேல் தான் ஜெயிக்க போகுது, இஸ்ரேல் கரெக்டான பாதையில போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பினாங்க. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல்லே நிறைய மக்கள் வந்து யுத்தம் செய்வது சரி அப்படிங்கக்கூடிய ஐடியாவுக்கு வந்தாங்க. இன்னைக்கு வரையுமே நிறைய பேர் வந்து யுத்தத்தை வந்து ஆதரிக்கிறதுக்கு காரணமே அந்த பங்கருக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா யோகாலட் அவர்கள் சொல்லிட்டு அது அத்தனையுமே மார்பிங் தான், நெத்தனியாகுடைய பொய் தான், அந்த ஆள் வந்து இது நாங்களே உருவாக்குனதுதான் சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு இஸ்ரேலுடைய எல்லா ஊடகங்களும் எப்படா தலைப்பு செய்தி வரும் அதை பெருசு பண்ணலான்னு தான் அவங்களும் காத்துட்டு இருக்காங்க. இப்ப நெத்தனியாவுக்கு எதிராக எல்லாருமே அங்க கிளம்பிட்டாங்க. யுத்தத்தை நிறுத்தணும் அப்படிங்கக்கூடிய அவசியத்துலதான் ஊடகமும் இருக்குது, பொதுமக்களும் இருக்காங்க, ராணுவத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்கிறதுனால இதை ரொம்ப வந்து பெருசு பண்ணி இன்னைக்கு எல்லா நியூஸ்லயுமே இஸ்ரேலை பத்தியான செய்தியே போயிட்டு இருக்கு. சொல்ல போனா நெத்தனியாவுக்கு நிம்மதியே இல்லைங்கிற அளவுக்கு தான் இந்த 10 நாள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் துருக்கி என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு எதிராக மக்களுடைய போராட்டத்துல போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பார்க்கும்போது நெத்தனியாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது. இதுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு 60% ரிசர்வ் படையை தவிர மிச்ச 40% ரிசர்வ் படைகள் நாங்க இனிமேல் யுத்தத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கையெழுத்து போட்டாங்க. 1,50,000 2 லட்சம். இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இப்ப ரிசர்வ் படையில ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்னா அதுல 40% வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா 5ல் ஒருத்தவங்க வரமாட்டேங்கிறாங்க. இப்ப ரிசர்வ் படையில எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 5ல் ஒருத்தவங்க வரமாட்டேங்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு பெரும் கஷ்டம் தான். ஏற்கனவே ஆள் பத்தாம அடுத்தவங்களெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல எடுத்துட்டு இருந்தவங்க இப்ப இருக்கிறதுல வந்து பாதி பேராவது வராம போறதுங்கிறது வந்து இஸ்ரேலுக்கு வந்து அது ஒரு நெருக்கடியா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற விதமா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய மேரிவ் பத்திரிகையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப ஒரு சில வாரங்களுக்குள்ள காசால போராளிகள் வந்து 30,000க்கும் மேற்பட்டவங்களை வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா போராளி குழுல சேர்த்திருக்காங்க. அவங்க பழையபடி வந்து ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கக்கூடிய அந்த மெத்தட்ல அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இனி வரக்கூடிய நாள்ல ரொம்ப மோசமாகும். கடந்த 2 மாசமாக வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா குறைத்திருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பார்க்கும்போது மறுபடியும் புதுசாவே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த யுத்தத்துல நிச்சயமாக இஸ்ரேல் வந்து தோல்விதான் பெறப்போகுது அப்படிங்கிறதே அவங்களுடைய ஊடகமே சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அவங்க வந்து யார பத்தி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது கர்னல் ஜெனரல், அதாவது ராணுவத்துடைய ஒரு கர்னலா இருக்கக்கூடியவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா
நெத்தனியாக வந்து ஒரு பச்சை போய் பேசக்கூடிய ஆளு, அவருக்கு இதயமே இல்ல, எந்த ஒரு கொள்கையும் இல்லாம தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். உங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய போராளிகளை நாங்க அழிக்க போறோம், இல்லாமல் ஆக்க போறோங்கிறாங்கல்ல. அப்படி ஒரு குறிக்கோளே எங்க ராணுவத்துக்கே இல்ல. மக்கள்கிட்ட தான் அந்த ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே வந்து நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். என்னைக்குமே நம்ம அவங்களை அழிக்க மாட்டோம். இருந்தாலும் வந்து நம்ம பிணை கைதிகளையும் மீட்க வேண்டாம். நம்ம கேட்டோம்னா பிணை கைதிகளை மீட்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு பக்கம் அவங்களை அழிக்கிறோம்னு சொல்லிக்கலாம். ஆனா நம்ம பிணை கைதிகளையும் மீட்க வேண்டாம், அவங்களையும் நம்ம அழிக்க வேண்டாம். நம்ம சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருந்து காலத்தை ஓட்டலான்னு சொல்லி தான் நெத்தனியாவை பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு இதயமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது கர்னல் ஜெனரல் அவர்களே சொல்லியிருக்காங்க. அதாவது ராணுவத்துடைய மூத்த தளபதியே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறது மக்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குது. இந்த 2 விஷயத்த சொல்லி தானே நீங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அப்ப அதுவே உண்மை இல்லையான்னு கேட்டிருக்காங்க. 10வதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரீசெண்டா சனிக்கிழமை நடந்த தாக்குதலுடைய ஒரு வீடியோவை இப்ப நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 3D வடிவத்துல காசால இருக்கக்கூடிய போராளிகளை விட்டுருக்காங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு பங்கர் குழிக்குள்ள அப்படியே இஸ்ரேல் ராணுவத்தை உள்ள இழுத்து அதுக்கப்புறம் அவங்களை தாக்குதல் செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வாகனங்கள் அந்த இடத்துல வந்து வீணாக்கப்படுது இஸ்ரேல் ராணுவத்துடையது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 6 பேர் வந்து வசமா மாட்டிக்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு வீடியோவாவே வெளியிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு ரொம்பவே வந்து சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இஸ்ரேல் ராணுவத்துடைய தோல்வி இனி வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கர்னல் ஜெனரல், ராணுவ தளபதிகள், அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இக்ஸாட் பிரிக்ஸ் அவர்கள், யோகாலட் அவர்கள், இன்னும் வந்து பார்க்கும்போது ராணுவத்துல இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 40% பேர் வந்து ரிசர்வ் படையை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இன்னைக்கு அப்படியே நெத்தனியா ஓரம் கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஊடகம் ஃபுல்லா வந்து அதான் தலைப்பு செய்தி. ஒரு கட்டத்துல அவங்க ஊடகத்துல எதையுமே பேசக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒண்ணுமே வைக்க முடியாத அளவுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே எதிராக மாறி இருக்காங்க. அல்ஜசீரால போனீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து அரபி மற்றும் இங்கிலீஷ்ல வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து எல்லா செய்திகளிலுமே இன்னைக்கு இதுதான் தலைப்பு செய்தி. அதுலயும் வந்து பார்த்தா காசால இருக்கவங்க அந்த பங்கருக்குள்ள இழுத்து அடிச்சத ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா அது வந்து பாத்தீங்கன்னா பரவலாக பார்க்கப்பட்டு இருக்கு. நீங்க சொல்றதுக்கும் அங்க போய் வாங்கிட்டு வர்றதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல வந்து எல்லாரும் திட்டிக் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் தான் முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.